Hi guys, Nanadharma, welcome to Appiya. So, இன்னைக்கு வந்து நம்ம class 10 CBSE science chapter 1 அதாவது chemical reaction and equation explanation part 1 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th science ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த டெய்லி லைஃப் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மில்கை வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், சம்மர் டைம்லலாம் அது வந்து ஈஸியாக கெட்டு போயிடும். ஒரு அயன் தவா, பேனாக இருக்கட்டும், நெயிலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து ஹியூமிட் அட்மாஸ்பியர், அதாவது ஈரப்பதமாக இருக்கிற அட்மாஸ்பியரில் வச்சிங்கன்னா ரஸ்ட் ஆகும், அதாவது துருப்பிடிக்கும். அதே வந்து கிரேப்ஸ் கெட் ஃபர்மெண்டட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சமைக்கிறப்போ என்ன ஆகும், ஃபுட் கெட்ஸ் டைஜஸ்டட் இன் அவர் பாடி. ஸோ ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகுறப்போ நம்ம பாடியில் என்ன நடக்கும், நம்ம ரெஸ்பிரேஷன், அதாவது நம்ம ரெஸ்பயர் பண்ணுறப்போ நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்து ஏற்றுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த நடக்கிற எல்லா சுச்சுவேஷன்லையும் நேச்சர் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் இனிஷியல் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் சம்ஹவுட் சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் கடைசியாக கிடைச்சதுக்கும் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ மில்க் வந்து சாதாரணமாக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது மில்காக இருந்திருக்கும். அதுவே வந்து டியூரிங் சம்மர் அப்போ, அதாவது டியூரிங் சம்மர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போகிறப்போ ஃபஸ்ட்டு வச்ச மில்க் வந்து மில்காக இருந்திருக்கும். அதுவே கெட்டு போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மில்க்லேருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா திரிஞ்சிருக்கும். We have already learned about physical and chemical changes of matter in our previous classes. Whenever a chemical change occurs, we can say that a chemical reaction has taken place. So ஒரு chemical change எப்போ நடக்குதோ நம்ம அப்போ வந்து ஒரு chemical reaction நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு chemical change நடந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு chemical reaction நடந்திருக்கணும். You may perhaps be wondering as to what is actually meant by a chemical reaction. How do we come to know what a chemical reaction has taken place? Let us perform some activities to find the answer to these questions. இப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 1.1. இந்த இடத்துல வந்து ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் வந்து கிளீன் பண்ணிட்டு ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் லாங்கில் வந்து பார்த்தோம்னா அதை கட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கிற ஒரு மெக்னீஷியம் ரிப்பனை சாண்ட் பேப்பரை வச்சு கிளீன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டாங்ஸ். ஸோ டாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாங்ஸ் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி அதை வந்து எரிக்க சொல்கிறாங்க. ஸோ அது எரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து சாம்பலை விழும். ஸோ அதை வந்து கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிடிச்சிடணும். இப்போ இந்த மெக்னீஷியம் ரிப்பன் கீப் இட் அவே as far as possible from your eyes. What do you observe? ஸோ இந்த இடத்துல பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மெக்னீஷியமை நம்ம ஆக்சிஜனில் எரிக்கணும். ஸோ இந்த மெக்னீஷியம் ரிப்பனை வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் எரிக்கிறப்போ நமக்கு வந்து இதை வந்து ஒரு வேட்ச் கிளாஸில் விழுது. ஸோ விழுறப்போ இந்த இடத்துல இந்த ஆஷஸை நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து நம்ம மெக்னீஷியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஏன் இப்போ நம்ம வந்து இந்த மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன்ஸ் வித் டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம். ஸோ மெக்னீஷியம் ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம்ல எரியும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃப்ளேம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். சாதா ஃப்ளேம்ஸ் மாதிரி எல்லோ கலர்லயோ ஆரஞ்சு கலர்லயோ இல்லாமல் அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ அதனால அந்த டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க அது எரிக்கிறப்போ. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் பவுடராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பவுடர் தான் மெக்னீஷியம் ஆக்சைடு. இது வந்து ஏன் நடக்குதுன்னா மெக்னீஷியமுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு ரியாக்ஷன்னால தான் இது கிரியேட் ஆகுது. இப்போ டேக் அ ஃபியூ ஜிங்க் கிரானியூல்ஸ். ஸோ ஒரு ஜிங்க் கிரானியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கோங்க. அப்புறம் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு இல்லைனா சல்ஃபியூரிக் ஆசிடை இந்த இடத்துல போட்டுட்டு அந்த கிரானியூல்ஸ் உள்ளே போடுங்க. ஸோ இதை போடுறப்போ என்ன ஆகுனா அந்த ஜிங்க் கிரானியூல்ஸ்க்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த கோனிக்கல் கிளாஸ்க்கு வந்து தொட்டு பார்க்குறப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்குமா. ஸோ we can say that any of the following observation help us determine whether chemical reaction has taken place. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து இது சூடாகும், ஏன்னா இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதனால ஹைட்ரஜன் கேஸ் வந்து தனியாக வெளியே வருது. இப்போ இந்த இடத்துல ஜிங்க்கும் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை சேர்றப்போ என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸ் கிரியேட் ஆகுறதோட ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த விஷயம்லாம் நடக்கும். சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் கலர், எவல்யூஷன் ஆஃப் அ கிளாஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நடந்தாலே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து H2SO4. ஸோ H2SO4 இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து H2SO4 இருக்கிறப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு தண்ணியா ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருந்தது இதை கூட சேர்ந்து. இப்போ அதுவே வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ ஹைட்ரஜன் வந்து வெளியே வந்திருக்கு.
அதான் கேஸா இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டேட் நடந்திருக்கு. ஸோ சேஞ்ச் இன் கலர். இப்போ சேஞ்ச் இன் கலருக்குன்னு பார்க்குறப்போ வந்து ஒரு அயன் நெய்ல வந்து வெளியே விடுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு ரஸ்ட் வந்து அது மேல ஃபார்ம் ஆகும். அந்த ரஸ்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஆனா அந்த அயனுங்கிறது வந்து பாக்குறப்போ அது வந்து ஒரு கிரேஷ் கலர்ல இருக்கும். ஸோ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. எவல்யூஷன் ஆஃப் கேஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன்ங்கிற கேஸ் வந்து இல்லாத கேஸ் வந்து புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. as you observe that change around us, we can see that there is a large variety of chemical reaction takes place around us. We will study about various types of chemical reaction and their symbolic representation in this chapter. இப்போ chemical equations. So chemical equation என்ன? So இப்போ வந்து activity 1.1 நம்ம எப்படி வந்து describe பண்ண முடியும்? ஒரு magnesium trip பண்ணி எடுத்து அதை வந்து ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல burn பண்றோம். So இது வந்து magnesium oxide ஃபார்ம் பண்ணுது. So இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் லாங்கா இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு இதுங்கிறதுலாம் நம்ம எழுதிட்டோம். இதுவே இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்க்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு ஹோல் பேஜ் எழுத வேண்டியதா இருக்கும் காம்ப்ளெக்ஸான சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி சிம்பிளஸ்டான வே வந்து வேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ட் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் ஈக்குவேஷன் ஃபார் த அபோவ் ரியாக்ஷன் would be magnesium plus oxygen is equal to magnesium oxide. இப்போ magnesium plus oxygen இதெல்லாமே என்ன ஆகுது? ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் ரியாக்ட் பண்றப்போ அப்போ இதான் ரியாக்டன்ஸ். ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு அவுட்புட், ஒரு ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இது வந்து ப்ராடக்ட். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லயும் ப்ராடக்ட் வந்து ரைட் சைட்லயும், அதாவது LHSலயும் RHSலயும் இருக்கும். The substance that undergo chemical change in the reaction 1.1 are magnesium and oxygen or the reactants. So இதெல்லாம் வந்து reactants and the new substance is magnesium oxide. So இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு reaction ஒரு ப்ராடக்டா. The word equation shows change of reactant to produce through an arrow placed between them. So அவங்களுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா arrow இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிவ்ஸ். இந்த arrow வந்து பார்த்தீங்கன்னா கிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மிடில் இருக்கும். இப்போ இந்த ரியாக்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா LHSலயும் இது வந்து பாத்தீங்கன்னா RHSல இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கும். ஸோ பிளஸ் இருந்ததுன்னா இது கூட இது சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் சைட்லயுமே வரும். சிமிலர்லி ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டன் RHS with a plus sign between them. The arrowhead points toward the product and shows the direction of the reaction. So அந்த ரியாக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. ஸோ மெக்னீசியம் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டுத்தை சேர்த்துக்கு அப்புறம் மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. ஸோ அதனால ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன், இந்த ரியாக்ஷனோட டைரக்ஷன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போகும். ரைட் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ஃபார்ம்ல வந்து எழுதிடலாம். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து வேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறப்போ மெக்னீசியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் மெக்னீசியம் எழுதிட்டு பிளஸ் ஆக்சிஜன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஆக்சிஜன் எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா gives magnesium oxide அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவோம். ஆனா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எழுதுறப்போ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகும். அதனால அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சின்னதா நமக்கு வந்து போன 9thலயே வந்து படிச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதுக்குன்னு ஏற்ற ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ மெக்னீசியமுக்கு Mg, ஆக்சிஜனுக்கு O, கார்பனுக்கு C. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ சோடியமுக்கு Na, கோல்டுக்கு AU. ஸோ அந்த விஷயத்த வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இப்போ Mg plus O2. ஸோ O2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் எலிமெண்ட் வந்து அந்த இடத்துல டயட்டாமிக்கா இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கேஸா இருந்திருக்கு. ஸோ அது கூட இது சேர்றப்போ MgO. ஸோ MgOட சேர இது வந்து MgO, அதாவது மெக்னீசியம் ஆக்சைடா ஃபார்ம் ஆயிருக்கு. கெமிக்கல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். If you recall formula of magnesium, oxygen and magnesium oxide, the above word equation can be written as Mg plus O2 is equal to MgO. Count and compare the number of atoms of each element on the LHS and RHS of the arrow. So இந்த இடத்துல மெக்னீசியமுக்கு 1, அதாவது 1 இருக்குன்னா அந்த இடத்துல எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ 1, இந்த இடத்துல 2 இருக்கு. ஸோ 3. அதுவே இந்த இடத்துல பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது MgO, அதாவது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவலா இல்லை. அப்போ இது கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டா இல்லை. ஸோ இதை பேலன்ஸ்டா இல்லாதப்போ இதை வந்து அன்பேலன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல போத் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இல்லாதனால இது வந்து அன்பேலன்ஸ்டான ஒரு ஈக்குவேஷன். சச் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் skeletal
கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மாதிரி நம்ம பாடிக்கு வந்து எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம ஸ்கெலிட்டனை சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்கெலிட்டனுக்கு மேலே தான் இருக்கிற மசில்ஸ் அப்புறம் ஃபேட் எல்லாம் நமக்கு வந்து நம்மள ப்ரூவ் பண்ணுது. நம்ம ஸ்கின் மூலியமா தான் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கும். ஸோ நம்ம ஸ்கெலிட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட மேஜர் ஃப்ரேம் ஒர்க். அதே மாதிரி இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இதான் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இதான் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் ஃபார் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க. Equation 1.2 is a skeletal chemical equation for the burning of magnesium in air. ஸோ இது வந்து ஒரு skeletal chemical equation சொல்லலாம் இந்த 1.2. அதுவும் எதுக்குன்னா burning of magnesium in air. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.